ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அங்கன்வாடி ரிசல்ட்டு டேட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான ரிசல்ட்டு டேட் எப்போ ஒரு எக்ஸாக்டாக ரிசல்ட் எப்போ வரப்போகுது, அதுக்கப்புறம் P1 P2 ப்ரையாரிட்டி எல்லாம் யாருக்கு, ஜென்ரலாக இருந்தால் பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், அதாவது இன்டர்வியூ முடித்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலும் நான் கொடுக்குறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் எப்போ வரும், கன்னியாகுமரி, அப்புறம் அரியலூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களுக்கு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ரிசல்ட்டை பொறுத்தளவில் நமக்கு கூடிய சீக்கிரம், அதாவது கடந்த மே மாதங்களில் பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் ஒரு 4-5 மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த மே மாதமே முடிச்சுட்டாங்க. அதாவது இன்டர்வியூ நடத்தி முடிச்சுட்டாங்க. அப்படி முடித்த மாவட்டங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல வரும். அதுக்கப்புறம் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் இன்டர்வியூ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 38 மாவட்டங்களுமே பார்த்திங்க அப்படின்னா முடிக்கல. ஆனால் 38 மாவட்டம் முடிக்கலை, ஒரே நாளில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ரேஷன் கடை ரிசல்ட் வருது இல்லையா, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த அங்கன்வாடிக்கான ரிசல்ட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தனித்தனியாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்தந்த அங்கன்வாடி நம்ம கூட்டுறவுத்துறை வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் ஜூலை மாதம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 மாவட்டங்கள் வரை நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரியலூர், கன்னியாகுமரி, மதுரை மாவட்டம், அப்புறம் திண்டுக்கல், இந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் ஒரு 10லேருந்து 15 மாவட்டங்களுக்கு இந்த மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்துடும். இதில் எவ்வளோ மார்க் இருக்கணும்க்கா, எவ்வளோ இருந்தால் கண்டிப்பாக நான் அங்கன்வாடியில் செலக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஜென்ரலாக இருக்கிறீங்க, அதாவது நான் எந்த வித கம்யூனிட்டி கீழேயும் வரமாட்டேன், நான் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இன்டர்வியூ நான் நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் உங்களோட 10th 12th மார்க் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மார்க்கு ஒரு 40%, 50க்கு 40 வரும் பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. இதே பிசி, அப்புறம் எம்பிசி, டிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் இருந்தீங்க அப்படின்னாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70% அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே 70 to 75% நீங்கள் உங்களோட இன்டர்வியூ ப்ளஸ் உங்களோட மார்க் இதை ரெண்டுமே சேர்த்து நீங்கள் 75% நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டியை பொறுத்தளவில் 70 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே நமக்கு ஜாப் கிடைச்சிடும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 3 கிலோமீட்டருக்கு உள்ள உங்கள் அங்கன்வாடி மையம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 100% ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும். கவலையப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஊரில் உள்ள நீங்கள் அப்ளை பண்ண அங்கன்வாடி மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டர் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக கிடைக்கும். அபோவ் 20 கிலோமீட்டர் இல்லை அபோவ் 10 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அவங்க இதெல்லாம் பார்த்து தான் நமக்கு அங்கன்வாடி போஸ்டிங்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த B1 B2 ப்ரையாரிட்டி எல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோங்க இல்லையா, இந்த B1 B2 ப்ரையாரிட்டி இருந்தால் நம்ம எவ்வளோ மார்க் இருந்தாலே போதும் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, B1 பொறுத்தவரை நமக்கு விதவை, நீங்கள் விதவையாக இருந்தீங்க, ஆதரவு வச்ச விதவையாக இருந்தீங்க, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கணவனால் கைவிடப்பட்ட இந்த 2 பேரும் இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி 1-2 கேள்விகள் நீங்கள் பதில் சொல்லியிருந்தாலே
போதும், தாராளமாக நீங்கள் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் வந்து அவங்க வராங்க. அதாவது நீங்கள் அதுக்காண்டி சும்மா நான் ஒன்றுமே சொல்லாமல் ஒன்றுமே கேட்காம வந்து நான் போயிட்டேன், அப்புறம் நான் தூரமாக இருக்கிறேன், அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அங்கன்வாடி மையம் இருக்குது, 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது, இல்லை 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் என்னோடய மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 இல்லை ஒரு 60% ஆனால் எனக்கு வரும். 100க்கு என்னோடய மார்க்கையும் என்னோடய இன்டர்வியூவும் சேர்த்து வச்சு ஒரு 60% ஆனால் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க கன்ஃபார்மாக 100% வேலை கிடைக்கும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு B1 ப்ரையாரிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா PSTM நீங்கள் வந்து அதில் கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன்ஸ் 10th 8th வரை நான் வந்து PSTM அதாவது தமிழ் வழி கல்வி பயின்றிருக்கேன், 10th வரை நான் தமிழ் வழி கல்வி பயின்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி மூலமாக ஈஸியாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரி அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கலப்பு திருமணம் நீங்கள் செஞ்சிருந்தாலும் அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹேண்டிகேப் ஊனமுற்றோராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி ஏதாவது நம்ம மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ தவிர்த்து இதர சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது. மற்ற இது பார்த்திங்க 50%னால் இது வந்து 80% வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட அங்கன்வாடி மையமும் உங்கள் வீடும் வந்து பக்கத்தில் இருந்தால் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ வந்து ஒன்ஸ் உங்களுக்கு பணி நியமன ஆணை அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வரும் அப்படி நான் சொன்ன இந்த மாவட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த 15 மாவட்டங்களில் இந்த மாதம் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த மாதம் அதுலேருந்து ஒரு 10-20 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டைரெக்டாக வீட்டுக்கே வந்து அனுப்பிடுவாங்க. அதை வந்து நீங்கள் போஸ்ட்மேன் கிட்ட நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதாவது போஸ்ட் மூலமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இத்தனாம் தேதி இந்த கிழமை நீங்கள் இந்த டைமில் இவ்வளோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் உங்களை கூப்பிட்டாலுமே உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி தான் வந்து உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஏரியாவில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகலாம். நீங்கள் ஹெல்ப்பராக இருந்தாலும் சரி, குக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அங்கன்வாடி டீச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாட்களில் தான் வந்து நடைபெறும். டிஃப்ரெண்ட் நாட்களில் வந்து நடைபெறாது. மற்ற மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொன்ன மாவட்டங்களை தவிர்த்து ஒரே மாதத்தில் 38 மாவட்டங்களுக்கும் வராது. நான் சொன்ன மாவட்டங்களை தவிர்த்து இதர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த மாதங்களில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணி பேசணும். கண்டிப்பாக வந்து இந்த தேதியில் இங்கே போஸ்ட் அனுப்பினாலுமே வந்து அவங்க நமக்கு கால் பண்ணி வந்து நம்மளை சொல்லுவாங்க உங்களுக்கு போஸ்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டா அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தெரிவிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.